ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவுல கம்சத்கா அப்படின்ற பகுதியில ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம். அப்புறம் அதோட காரணமா ஜப்பான், ஹவாய், மெக்சிகோ, அப்புறம் கலிஃபோர்னியா வர பரவிய சுனாமி எச்சரிக்கை பத்தி தான். நிலநடுக்கம் எங்க அப்படின்னா, ஜூலை 30 அன்னைக்கு ரஷ்யாவோட ரஷ்யா அண்ட் கம்ச்கா பெனின்சுலா பக்கத்துல 8.8 ரிக்டர் அளவுல பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால் பசிபிக் கடல் பகுதியில் பல நாடுகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நிலநடுக்கம் கடலுக்குள்ளே சுமார் 19 கிலோமீட்டர் டெப்த்தில் ஏற்பட்டதால் அதன் அதிர்வுகள் கடுமையாக உணரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா குரில் ஐலாண்டில் 3 முதல் 5 மீட்டர் உயரமுள்ள அலைகள், அப்புறம் போட் பகுதிகள் பாதிப்பு, சில கப்பல்கள் இடம்பெயர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் ஒரு 1.3 மீட்டர் அளவுக்கு அலைகளும் தகவல் கிடைத்ததாக சொல்கிறாங்க. மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவாலியில் சில பகுதிகளில் 1.5 to 1.7 மீட்டர் உயரத்தில் அலைகள் தாக்கியிருக்கு. வெறும் பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்சிகோ, பெரு, அப்புறம் இன்னும் சில உள்நாடுகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கடும் விளைவுகள் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு அப்படின்றதும் உறுதிப்படப்பட்டது. அதே நேரம் 6.9 ரிக்டர் அளவிலான பிற நிலநடுக்கங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முதல்ல ஒரு பெசிஃபிக் சுனாமி வார்னிங் சென்டர் அனைத்து பெசிஃபிக் நாடுகளுக்கும் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சில மணி நேரத்திற்கு பிறகு அலைகள் அதிகமாக வரவில்லை என்பது தான் எச்சரிக்கை உடனே கைவிட்டுட்டாங்க. இந்த நிகழ்வுகள் மூலம் ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முன் திட்டமிடல், எச்சரிக்கை நடைமுறைகள், மக்கள் தயாராக இருப்பது தான் உயிர்களை காப்பாற்றும் எப்பொழுதும். ஸோ இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸ்வேதா ஸ்டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.